எல்லாருக்கும் ஹாய். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எஸ்கே தமிழ் வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு புதுசாக நம்ம ஒரு சூப்பரான ட்ராமா பார்க்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ட்ராமா ரொம்ப பிடிக்கும். ஸோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. சரி வாங்க அப்படியே நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த வீடியோவை ஓப்பன் பண்ணும் போதே பார்த்தா யாரோ ஒருத்தருக்கு ஆக்சிடென்ட் ஆகி வேகமாக கொண்டு வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அப்போ நம்ம கதையோட ஹீரோயின் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டே ஒரு விஷயம் நம்மக்கிட்ட சொல்கிறாங்க. அது என்னென்னா, உங்கள் வாழ்க்கையில் யாராவது உங்கள் கூட எப்போதும் இருந்திருக்காங்களா? சின்ன வயசுலேருந்தே கிட்டத்தட்ட ஒரு ஃபேமிலி மெம்பர் மாதிரி. உங்களுக்கு தெரியும் அவன் மேலே உங்களுக்கு லவ் இருக்குன்னு. ஆனால் அதை சொல்ல முடியாத மாதிரி சுச்சுவேஷன் இருந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க? ஒருவேளை நாங்கள் சேராமல் இருக்கிறது தான் எங்களோட விதி போல இருக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. தென் அப்படியே சீனை கட் பண்ணால் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடந்ததுன்னு நமக்கு ஃப்ளாஷ்பேக்கில் காட்டுறாங்க. இப்போ தான் நம்ம கதையோட ஹீரோவை காட்டுறாங்க. இப்போ இவன் பைக் ரேஸ் பண்ணி செம்ம ஃபாஸ்ட்டாக வந்து அப்படியே அவனோட ஹெல்மெட்டை கலட்டுறான். அங்கே இருக்கான் இல்லையா, அவன் தான் நம்ம கதையோட ஹீரோ. இவனோட பேர் லிண்ட்ரான். இப்போ இவனுக்கு நம்ம கதையோட ஹீரோன் கிட்ட இருந்து கால் வருது. அவங்க பேர் வேவே. அவங்க ஹீரோ கிட்ட, ஆமாம் என்னோட பாடி லாங்குவேஜ் புக் எங்கே இருக்குன்னு பார்த்தியா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அவன் செகண்ட் ஷெல்ஃபில் தான் இருக்கு பாரு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின், பரவாயில்லையே உனக்கு எல்லாமே நல்லா ஞாபகம் இருக்கே அப்படின்னு சொல்ல, எனக்கு எல்லாமே நல்லா தான் ஞாபகம் இருக்கும், உனக்கு தான் எதுவுமே ஞாபகம் இருக்காது. சரி அப்படியே மாடிக்கு வந்து நட்சத்திரம் எல்லாத்தையுமே பாரேன் அப்படின்னு சொல்கிறான். ஏன் எனக்கு ஒரு வேலை இல்லைன்னு நினச்சியா அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஐயோ தாயே நான் அப்படிலாம் சொல்லலை, இன்னைக்கு நட்சத்திரம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அதனால தான் நான் அப்படி சொன்னேன் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு வேலை இருக்குது அதோட எனக்கு தூக்கம் வேற வருது அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, சரி போய் நீ பெட்டில் படுத்துக்கோ, உனக்காக நான் பாட்டு பாடி தூங்க வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அழகாக பாட அதை கேட்டுட்டே நம்ம ஹீரோயினும் அப்படியே தூங்கிடுறாங்க. அப்போ கரெக்டாக 12 மணி ஆகுது. அப்போ நம்ம ஹீரோ ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லி ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். தென் அப்படியே நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் தூங்கி முழிச்சு வரும்போது இன்னைக்கு என்ன நாள்னு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவன் கேட்குறான். உடனே ஐயோ இன்னைக்கு என்னோட பர்த்டேவா, நான் மறந்தே போயிட்டேன் அப்படின்னு சொல்லும் போது, நீ தான் எல்லா வருஷமும் மறந்து போயிடுறியே, என் கூட வா அப்படின்னு சொல்லி கண்ணை பொத்தி ஒரு பிளேஸ்க்கு கூப்பிட்டுட்டு போகிறான். அப்போ ஹீரோயின், டே விடுடா, வருஷம் வருஷம் ஏன்டா இந்த மாதிரியே பண்ணுற, சின்ன குழந்தை மாதிரி எதுக்கு எனக்காக இவ்வளோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறா. அப்போ ஹீரோ, ஏன்னா எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஆக்சுவலி அவன் ப்ரொப்போஸ் பண்ணுற ஸ்டைலில் அதை சொல்கிறான். ஆனால் நம்ம ஹீரோயின் அதை கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்லை. ஏன் அப்படின்னா இவங்க சின்ன வயசுலேருந்து ஒன்றாவே தான் வளர்ந்துருப்பாங்க. நம்ம ஹீரோயின் வீட்டுக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கவங்களோட பையன் தான் நம்ம ஹீரோ. இவனுக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் 6 வயசு வித்தியாசம் இருக்குது. ஆக்சுவலி நம்ம ஹீரோயினுக்கு தம்பி மாதிரி. பட் சின்ன வயசுலேருந்தே ஹீரோவுக்கு ஹீரோயினு ரொம்பவே பிடிக்கும். எப்போதுமே பர்த்டேக்கு என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா, நம்ம 2 பேரும் ஒன்றா இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். சின்ன வயசில் ஹீரோயின் அதை பெருசாக கண்டுக்கவே மாட்டாங்க. பட் இப்போ பெருசாக வளர்ந்ததுக்கப்புறம் ஹீரோ சீரியஸாக ப்ரொப்போஸ் பண்ணுறான். இதையுமே நம்ம ஹீரோயின் கண்டுக்காம, குழந்தை மாதிரி பண்ணிட்டு இருக்காதடா அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், இங்கே பாரு உன்னோட அப்பா உன்னை பிளைண்ட் டேட்டுக்கு போக சொல்லி ஃபோர்ஸ் பண்ணிகிட்டே இருக்காருல்ல, ஒருவேளை நான் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் ஆகிட்டேனா நீ பிளைண்ட் டேட்டுக்கெலாம் போக வேண்டாம்ல அப்படின்னு ஹீரோ சொல்ல, நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா, என்னோட அப்பா கிட்ட என்னோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, அந்த சர்டிஃபிகேட் இருந்தால் தான் நெக்ஸ்ட் டே என்னால் படிக்கவே முடியும், நானே அந்த சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொல்லிட்டு தான் பிளைண்ட் டேட்டுக்கு போயிட்டுருக்கேன், நீ வேற அப்படின்னு ஹீரோன்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, இப்போ மட்டும் நீ என்னை விட்டுட்டு பிளைண்ட் டேட்டுக்கு போன நான் இந்த சாக்லேட்டை சாப்பிட்ருவேன் அப்படின்னு சொல்கிறான். பட் ஹீரோயின் கண்டுக்காமல் போகும்போது அப்படியே சாக்லேட்டை வாய்க்குள்ளே போட்டுடுறான். ஹீரோயின் உடனே பதறி போய் டே அது துப்புடா அப்படின்னு சொல்லி வேகமாக ஹீரோவை வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வந்து ஏதோ மருந்தெல்லாம் கொடுக்குறாங்க. ஆக்சுவலி ஹீரோவுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அது என்னென்னா, ஸ்வீட்டாக இருக்க எந்த சாப்பாடை ஹீரோ சாப்பிட்டாலுமே அவனுக்கு உடம்பு ஃபுல்லாக உடனே அலர்ஜி வர ஆரம்பிச்சிரும். அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது ஹீரோவுக்கு, அதுவும் சின்ன வயசுலேருந்தே. ஸோ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா, டே ஏன்டா இப்படி சின்ன குழந்தைத்தனமாக பண்ணிகிட்டே இருக்க, கொஞ்சம் சும்மா தான் இரேண்டா அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நீ என்னை ஏற்றுக்கோ, என்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்க, டே சின்ன பையன் மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காத, விளையாடக்கூடாது அப்படின்னு சொல்ல, நான் ஒன்றும் விளையாடலை, சீரியஸாக தான் கேட்குறேன், நீ என்னை எப்போ ஏற்றுப்ப அப்படின்னு ஹீரோ கேட்க, உடனே ஹீரோயின் சிரிச்சிட்டு, நீ என்னைக்கே உண்மையாகவே சாக்லேட்டை சாப்பிட்றியோ அன்னைக்கு நான் உன்னை ஏற்றுக்கிறேன் சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே ஹீரோயினை அவளோட அப்பா பேக்கப் பண்ணி பிளைண்ட் டேட்டுக்கு அனுப்பி வச்சிடுறாரு. இதை நம்ம ஹீரோ அப்போ கவனிக்கிறாரா. உடனே ஹீரோயினுக்கு மெசேஜ் பண்ணுறான், நீ மட்டும் பிளைண்ட் டேட்டுக்கு போன உனக்கு அவ்வளோதான் பார்த்துக்க அப்படின்னு மெசேஜ் பண்ண, நம்ம ஹீரோயின் அப்போ தான் கூட ஒரு பையனோட வந்துட்டு இருப்பாங்க. ஹீரோயின் இந்த மெசேஜை பார்த்த உடனே, ஐயோ லிண்ட்ரான் வந்தால் எல்லாத்தையும் கெடுத்துருவானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை பார்த்து, நம்ம வாங்க சீக்கிரமாக இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸியில் ஏற போகிறான். அந்த பையன் உடனே,
ஏய் இல்லை இல்லை டாக்ஸியில் நிறைய செலவாகும் அப்படின்னு சொல்ல, அப்படின்னா வாடா பஸ்ஸில் ஏறலாம் அப்படின்னு வேகமாக ஹீரோயின் பஸ்ஸுக்குள்ளே போக நம்ம ஹீரோ பின்னாடியே ஓடி வரான். ஜஸ்ட் மிஸ்ஸில் அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. உடனே அவன் ஓஹோ என்கிட்ட இருந்தே தப்பிக்கிறீங்களா, இருங்க பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே டாக்ஸியில் ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கான். பட் இங்கே நம்ம ஹீரோயின் பிளைண்ட் டேட் வந்திருப்பாங்கல்ல, அந்த பையன் சரியான கஞ்சமாக இருப்பான் போல், திட்டிகிட்டே இருக்கான். ஏய் உனக்காக நான் ஒரு ஹோட்டலில் புக் பண்ணி வச்சுருந்தேன், நீ என்னன்னா திடீர்னு பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்துட்டியே அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் உடனே சரி அப்படின்னா நம்ம இன்னொரு ஸ்டாப்பில் இறங்கி மறுபடியும் அந்த ஹோட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, எனது ஆனால் நான் இங்கே போகிற எல்லா ரூட்டுக்குமே ஃபுல் டிக்கெட் ப்ரைஸ் கொடுத்துட்டானே, அதோட மறுபடியும் ஒரு பஸ்ஸில் ஏறினா அதுக்கு வேறு தனியாக செலவாகுமே, பேசாமல் ஒன்று பண்ணலாம், இங்கே பக்கத்தில் ஒரு குளிக்கிற இடம் இருக்குது, அந்த பிளேஸ்க்கு போகலாம், அங்கே எனக்கு டிஸ்கவுண்ட் கூட கொடுப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே எனது ஃபர்ஸ்ட் டேட்டுக்கு யாராவது அந்த பிளேஸ்க்கு போவாங்களா அப்படின்னு கேட்க, அதெல்லாம் போனால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பிளேஸ்க்கு ஹீரோயினை அவன் இழுத்துட்டு போயிடுறான். அண்ட் அங்கே நிறைய ட்ரெஸ் எல்லாம் தொங்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோயின் அதில் ஒரு ட்ரெஸ்ஸை வாங்கலாமான்னு போகும்போது உடனே அவன் அதோட ரேட்லாம் பார்த்துட்டு என்னது இது இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது, கம்மியான ப்ரைஸ்லேயே இல்லையா அப்படின்னு விசாரிச்சுட்டு ஒரு ஸ்விம்மிங் சூட் ரொம்ப சின்னதாக இருக்கும், அதை ஹீரோயின் கிட்ட வாங்கி கொடுத்து இதுதான் ரொம்ப கம்மியான விலையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் உடனே ஐயோ இது வேற இப்போ நான் போடணுமா அப்படின்னு யோசிக்கும் போது இந்த ஸ்விம்மிங் சூட்டை அவள் எதுக்கு போட்டுக்கணும் அப்படின்னு ஒரு பொண்ணு வந்து அந்த சூட்டை அப்படியே பிடுங்கி போட்டுடுறா. நம்ம ஹீரோயின் அந்த பொண்ணை பார்த்த உடனே அப்பாடா வந்துட்டியா அப்படின்னு ஹக் பண்ணிக்கிறா. அது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, இவளோட பேரு ஷீலியாங். இப்போ இவன் அங்கே இருக்க பையன்கிட்ட நீ என்னடா லூஸ் மாதிரி நடந்துக்கிற, யாராவது ஃபர்ஸ்ட் டேட்டுக்கே இப்படி குளிக்கிற இடத்துக்கு ஒரு பொண்ணை கூப்பிட்டுட்டு வருவானா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு அங்கேருந்து போயிடுறா. தென் இவங்க 2 பேரும் தனியாக குளிக்கலான்னு வரும்போது அங்கேருந்து ஒருத்தவங்க வந்து மேடம் உங்களை பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினும் யார் வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா நான் தான் உன்னோட பாய் ஃப்ரெண்ட் வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு ஸ்விம்மிங் பூலில் இருக்கும் போது என்னது நீ பாய் ஃப்ரெண்டா, நான் தான் அவளோட ஃபியான்சி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளைண்ட் டேட்டுக்கு கூட வந்திருந்தான்ல அவன் பேர் ஷவ்யி, அவன் வந்து நிற்கிறான். உடனே ஹீரோ என்னது நீ ஃபியான்சியா அப்படின்னா நான் யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவன் நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்க, இன்னொரு பக்கம் அந்த ஃபியான்சி கையை பிடிச்சி இழுக்க, உடனே ஹீரோயின் டே கையை விடுங்கடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. பட் ஹீரோ முடியாது நான் விட மாட்டேன், முதல்ல அவனை விட சொல்லு அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹீரோயின் சரி நான் 1 2 3ன்னு எண்ணுவேனா, நீங்கள் 2 பேரும் என் கையை விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு 1 2 3 அப்படின்னு சொல்லும் போது அந்த ஷவ்யி விட்டுடுறான். பட் நம்ம ஹீரோ கரெக்டாக அவன் பக்கம் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துக்க உடனே அந்த ஷவ்யி ஓஹோ என்னை சீட் பண்ணிட்டல இரு உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு முறைச்சிட்டே அங்கேருந்து கிளம்புறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினை பிடிச்சி இழுத்துட்டு அங்கேருந்து ஓடி வந்துடுறான். அப்போ ஹீரோயின் திட்டுறாங்க டே ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னோட ப்ரொப்போசலை ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்ல டேய் நீ என்னோட தம்பி மாதிரிடா, நான் எப்படி உன் ப்ரொப்போசலை அக்செப்ட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா கிளம்பி ஹீரோ காலேஜுக்கு போகிறான். ஆக்சுவலி ஹீரோ ஆர்ட்ஸ் காலேஜ் போயிட்டுருக்காரு. இப்போ அங்கே போகும்போது அவனுக்கு வார்னிங் லெட்டர் வந்திருக்கு. கூட இருக்க ஃப்ரெண்டு சொல்கிறான் டேய் இப்போல்லாம் நீ கிளாஸ்க்கு வர்றதே இல்லைன்னு உனக்கு வார்னிங் லெட்டர் கொடுத்துருக்காங்க, ஏன்டா கிளாஸ்க்கு வரவே மாட்ற, இப்படியே போயிட்டு இருந்தா உனக்கு கிராஜுவேஷனே கிடைக்காது அப்படின்னு சொல்ல அடப்போட அப்படின்னு ஹீரோ கொஞ்சம் கூட கண்டுக்காமல் இருக்கான். அப்போ அந்த ஃப்ரெண்டு டேய் இங்கே பாருடா நீ பைக் ரேசராக இருக்கல, அதை பற்றி ஒரு மேகசீனில் எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ என்னது என்னை பற்றி எதுக்கு மேகசீன்லலாம் எழுதுறாங்க, இந்த விஷயம் மட்டும் வேவேக்கு தெரிஞ்சுது அவ்வளோதான் என்னை உயிரோட புதைச்சி சமாதி கட்டிடுவா, இனிமேல் மேகசீனில் அதை பற்றி எழுத வேணான்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு ஷில்லிங் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அவ சொல்கிறா என்னடி இன்னும் எவ்வளோ நாளைக்கு தாண்டி இதே மாதிரி சிங்கிளாகவே இருக்க போகிற அப்படின்னு கேட்க அட சும்மா இரு, நானே டாக்டரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என்னோட கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட்டை என்னோட அப்பா கிட்ட கேட்குறேன், ஆனால் அவர் கொடுக்கவே மாட்டுறாருடி அப்படின்னு சொல்ல சரிடி அதெல்லாம் இருக்கட்டும், நாளைக்கு நம்ம கிளாஸ் ரீயூனியன் இருக்கு, அதுக்கு நீ வந்துடுவல்ல, என்னது நான் வரலடி அப்படின்னு ஹீரோன்னு சொல்ல அதெல்லாம் முடியாது நீ வந்தே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் நெக்ஸ்ட் டே அந்த ரீயூனியனுக்கு கூட்டிகிட்டு போகிறா. ஆக்சுவலி நம்ம ஹீரோனுக்கு இப்போ 28 வயசு ஆகுது. பட் ஆல்ரெடி அங்கே இருக்க நம்ம ஹீரோனோட கிளாஸ்மேட் எல்லாருக்குமே மேரேஜ் ஆகிடுது, நிறைய பேர் வேலைக்கெல்லாம் போயிட்டுருக்காங்க. ஸோ அவங்க வேணும்னே ஹீரோயினை பார்த்த உடனே என்னம்மா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, ஏதாவது வேலை ஏதாவது கிடைச்சிதா அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி கேள்வியாக கேட்க நம்ம ஹீரோயின் இல்லை நான் இப்போ தான் டாக்டரேட் பண்ணலான்னு அதுக்கு அப்ளை பண்ணலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன், அப்புறம் எனக்கு இன்னும் கல்யாணம்லாம் ஆகலை அப்படின்னு சொல்ல உனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு இன்னும் கல்யாணம் கூட ஆகலையா, ஆமாம் உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கா அதுவும் இல்லையா அப்படின்னு கலாய்க்க ஹீரோனோட ஃப்ரெண்டு ஷில்லிங் உடனே அவளுக்கு ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்ட் இருக்கான், நீங்கள் கொஞ்சம் வாயை மூடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பி ரெஸ்ட் ரூமுக்கு போகிறா. பட் அங்கே இருக்கவங்க எல்லாரும்
என்னது வேவே உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்கானா? அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவனுக்கு எத்தனை வயசாகுது? அவன் என்ன படிச்சிருக்கான்? அப்படி இப்படின்னு அவ்வளோ கேள்வி கேட்க உடனே ஹீரோயின் கொஞ்சம் சும்மா இருங்க, அவ சும்மா சொல்லிட்டு போறா, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்லாம் கிடையாது அப்படின்னு சொல்றா. உடனே அங்க இருக்கவங்க அதான பார்த்தேன், உனக்காவது பாய் ஃப்ரெண்ட் ஆகுது, நீ எங்ககிட்ட போய் சொல்லிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ கிட்ட இருந்து ஹீரோயினுக்கு கால் வருது. உடனே அந்த பொண்ணுங்க பாத்தியாடி நம்ம கிட்ட பிஸியா இருக்க மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு இருக்கா, இவ எப்போதும் நடிக்கிறது போய் சொல்றது இதே வேலை வச்சிட்டு இருக்கா, இவளுக்கு பாய் ஃப்ரெண்டும் கிடையாது யாரும் கிடையாது அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோ வந்து அவளுக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு யார் உங்கள்கிட்ட சொன்னது, அதான் நான் இருக்கனே அப்படின்னு சொல்றான். பட் அங்க இருக்க பொண்ணுங்க அட இது லின்ரான் தானே, என்ன ரேன் எங்ககிட்டே விளையாடுறியா என்ன, நீ இவளோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு அவங்க நக்கலா கேட்க ஆமா ஏன் நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே போய் கிஸ் பண்ணிடுறான். ஹீரோயினுக்கு ஒரு நிமிஷம் என்ன சொல்றதுனே தெரியல, திருன்னு முழிச்சிட்டு நான் ரெஸ்ட் ரூம் போறேன் அப்படின்னு வேகமா ரெஸ்ட் ரூமுக்கு வர இவன் பின்னாடியே அவளோட பேக் எல்லாம் எடுத்துட்டு வரான். அப்ப அவன் ரெஸ்ட் ரூமுக்கு வந்து இல்ல நீ லின்ரனை மட்டும் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லும் போது ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு பின்னாடி ஹீரோ நிற்கிறான். உடனே அவ டே ஏன்டா இப்படி பண்ண அப்படின்னு கேட்குறா. என்ன நீ என்னை திட்ட வர, உன்னோட அருமையான கிளாஸ்மேட் எல்லாரும் உன்னை வச்சு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க உனக்கு பாய் ஃப்ரெண்ட் இல்லைன்னு, நான் தான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், இதுக்கு நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லாம என்ன திட்டுற அப்படின்னு ஹீரோ கேட்க சரி அதை விடு இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்க முதல்ல இந்த ரீயூனியனும் வேணாம் எதுவும் வேணாம், வா நம்ம வெளியே எங்கேயாவது போகலாம் அப்படின்னு கூப்பிடுறான். ஆனால் என்னோட பேக் அங்கே இருக்கே, டொண்டடாய் நான் கரெக்டாக எல்லாத்தையும் எடுத்துட்டேன், சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறான். அப்படி போகும்போது நாய் குலைக்கிற சவுண்டு கேட்குது. உடனே ஹீரோ நீ எதுவும் கவலைப்படாத வேவி, உன்னை அந்த நாய்கிட்ட இருந்து நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது அந்த நாய் கிட்ட வருதா, டக்குன்னு ஹீரோ அதை பார்த்து பயந்து பெஞ்ச் மேலே ஏறி உட்காந்துக்கிறான். உடனே ஹீரோயின் சிரிச்சுட்டே அடப்பாவி இன்னும் கூட நீ நாயை பார்த்து பயந்துட்டு தான் இருக்கியா, நீ கொஞ்சம் கூட மாறவே இல்லடா அப்படின்னு சிரிச்சுட்டே போகிறாங்க. அண்ட் நம்ம ஹீரோயின் அங்கே ரீயூனியனில் இருக்கும் போதே கொஞ்சம் ட்ரிங்க் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போ லைட்டாக போதையிலேயே தான் வீட்டுக்கு வராங்க. வந்து பார்த்தா அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் பிளைண்ட் டேட் போயிருப்பாங்கல்ல, அந்த பையனும் அந்த பையனோட அம்மாவும் வந்து நிற்கிறாங்க. அவங்க உடனே ஹீரோயின் வீட்டுக்குள்ளே வந்து என்னது உன் வீடு இப்படி இருக்கு, எதுக்கு அழுக்கு துணியெல்லாம் சோஃபாவில் வச்சிருக்க, எதுக்கு இங்கே சாப்பாடு வாங்கி வச்சிருக்க, ரூமை சுத்தமாக வச்சுக்க மாட்டியா, கல்யாணம் ஆனதுக்கப்புறம் உன்னோட மாமியார் நானா எல்லா வேலையும் செய்வேன் அப்படி இப்படின்னு சொல்லி கடகடன்னு பேசிட்டே போகிறாங்க. உடனே ஹீரோ கேட்குறான் யாருக்கு யார் மாமியார் அப்படின்னு கேட்க உடனே ஷவி சொல்றான் அம்மா அவன் தான்மா போன தடவை வரும்போது எல்லாத்தையுமே கெடுத்து விட்டது அப்படின்னு சொல்ல இங்க பாரு வேவி இந்த மாதிரி பையன் கூட ஃப்ரெண்ட்ஷிப்லாம் வச்சுக்காது சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோயினுக்கு அப்படியே கோவமா வருது. உடனே அவ ஆன்ட்டி ஒரு விஷயத்த நான் ஓப்பனாக சொல்லட்டுமா அப்படின்னு கேட்குறா. சொல்லுமா அப்படின்னு அவங்க கேட்க முதல்ல நான் ஒன்றும் உனக்கு அம்மா கிடையாது, என்னை அப்படி கூப்பிட்றத நிறுத்து, அதோட இது ஏன் வீடு, இங்கே நான் எதை வேணாலும் வைப்பேன், அழுக்கு துணியை சேரில் வைப்பேன் இல்லை உன் தலையில் வைப்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன், அதோட இவனும் நானும் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கோம் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கன்னத்திலே கிஸ் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு நீ போதையில் இருக்கும் போதே கிஸ் பண்ணுவேனா, நீ தினமும் போதையில் இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறான். பட் அப்போ ஹீரோயின் ஒழுங்கா நீங்கள் 2 பேரும் வெளியே போங்க, இல்லைன்னா என்ன பண்ணுவோம் தெரியுமா, இவனுக்கு இனிப்பு சாப்பிட்டா உடம்பெல்லாம் அலர்ஜி ஆகிடும், இனிப்பை எடுத்து இவன் வாயில் போட்டுட்டு அதை நீங்கள் தான் பண்ணீங்கன்னு சொல்லி நான் போலீஸ்கிட்ட சொல்லிடுவேன் பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையாகவே ஹீரோயின் சாக்லேட் எடுத்து ஹீரோ வாய்க்குள்ளே போட இதை பார்த்து அவங்க 2 பேரும் பயந்து ஓடிடுறாங்க. உடனே ஹீரோயின் அப்பாடா ரெண்டும் போயிடுச்சுடா, நீ எந்திரி நடிச்சது போதும் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொன்னா உண்மையாகவே ஹீரோ மயங்கி கிடக்குறான். உடனே ஹீரோயின் வேகமாக அவனை கூப்பிட்டுட்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. அதோட இந்த விஷயத்த ஷிலிங்க்கும் கால் பண்ணி சொல்லி கொஞ்சம் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் வாடி அப்படின்னு சொல்கிறா. ஷிலிங் அப்போ தான் மூஞ்சில் மாஸ்க் போட்டுட்டு இருப்பா. அவள் வேகமாக மூஞ்சியை கழுவிட்டு ஒரு டாக்ஸி புக் பண்ணி வேகமாக போய் அந்த காரில் ஏறும் போது அங்கே இருக்கவங்கலாம் திருன்னு இவளையே பார்க்குறாங்க. இவ உடனே என்ன ஏன் மூஞ்சியை பார்க்குறீங்க, வண்டியை எடுங்க அப்படின்னு சொல்லும் போது தான் அவளுக்கு ஒரு கால் வருது. சாரி மேம் நாங்கள் இன்னும் உங்கள் வீட்டுக்கிட்டே வரல அப்படின்னு சொல்லி. அப்போதான் இவளுக்கு புரியுது, ஐயோ அவசரத்தில் வேற யாரோ ஒருத்தவங்க காரில் ஏறிட்டோம் போல இருக்கே அப்படின்னு முழிக்கிறா. அந்த காரில் ஒரு பெரிய பிஸ்னஸ் மேன் இருக்காரு, அவர் பேரு ஜின். இப்போ இவளும் சாரி சார் தெரியாமல் ஏறிட்டேன், ஒரு எமர்ஜென்சிக்காக நான் ஹாஸ்பிட்டல் போகணும், எனக்கு லிஃப்ட் கொடுக்குறீங்களா அப்படின்னு கேட்குறா. அவரும் சரி நானும் அங்கே தான் போகிறேன் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டு போகிறாரு. இன்னொரு பக்கம் ஹீரோயின் ஹாஸ்பிட்டலில் கொஞ்சம் சோகமாக ஐயோ போதையில் உண்மையாகவே அவனோட வாயில் நான் சாக்லேட்டை போட்டுட்டேனே அப்படின்னு யோசிக்கும் போது மியா நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு ஒரு பையன் அப்படியே போதையில் ஹீரோயின் கையை பிடிச்சி இழுக்கிறான். யார்ரா நீ அப்படின்னு ஹீரோயின் பார்க்கும் போது என்னவே என்னை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிட்டு இங்கே நீ ரொமான்ஸ் பண்ணுறியா அப்படின்னு ஹீரோ கேட்க என்னது ரொமான்ஸா, இவன் யாருன்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஹீரோயின் சொல்ல யார்ரா நீ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சண்டைக்கு போக
உடனே அந்த பையன் ஹீரோவையும் ஹக் பண்ணிட்டு மியா மியா நீ வந்துட்டியா அப்படின்னு புலம்புறான். ஹீரோ உடனே டே யாரா நீ என்னை விட்றா அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துக்கு ஷிலிங்கும் அந்த ஜின்னும் வராரு. அந்த ஜின்னோட கசின் தான் இங்கே நம்ம ஹீரோவை ஹக் பண்ணிட்டு இருக்கான். உடனே அவர் திட்டுறாரு, டே ஷவன் என்னடா பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்கும் போது அது அது இது என்னோட மியா 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 அப்படின்னு சொல்லி ஹீரோவை ஹக் பண்ணிக்க டே என்னடா பண்ற அப்படின்னு ஹீரோ தள்ளிவிட கடைசியா எப்படியோ ஜின் அந்த கசின் அங்கிருந்து கூப்பிட்டுட்டு போயிடுறான். அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினும் ஷிலிங்கும் பேசிக்கிறாங்க. அப்போ ஷிலிங் சொல்றா, ஏய் நான் வரும்போது ஒருத்தர் கார்ல தெரியாம ஏறிட்டேன்டி, ஆனா அவர் செம்ம அழகா இருந்தாருடி அப்படின்னு சொல்ல, ஓஹோ அப்ப எனக்கு தெரியாம என்னமோ நடக்குது போல இருக்கே அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை, ஆனா எனக்கு என்னமோ உனக்கும் அவருக்கும் சூட் ஆகும்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ஜின் வராரா. அவர் இதை காதுல வாங்கிடுறாரு. பட் இருந்தும் அதை பெருசா காமிச்சிக்காம நேரா ஹீரோயின் கிட்ட வந்து, சாரி என்னோட கசின் ஏதோ போதையில உங்ககிட்ட அப்படி நடந்துக்கிட்டான், அப்புறம் உங்களோட தம்பி லின்றான் எங்க அப்படின்னு கேட்குறாரு. அது அவன் தூங்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா, சரி நான் அவன்கிட்ட சாரி கேட்டேன்னு சொல்லிட்டுங்க, அதோட இதுதான் என்னோட கார்டு, உங்களுக்கு வேணும்னா அப்படின்னு வர, எங்களுக்கு இது வேணும் தாங்க அப்படின்னு ஷிலிங் அந்த கார்டை வாங்கி வச்சுக்க, சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு அவர் அங்கிருந்து கிளம்புறாரு. அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோ பக்கத்துலேயே படுத்து தூங்கிடுறாங்க. நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ தூங்கி முழிச்சா அப்படியே க்ளோஸ் அப்பில் அவள் படுத்திருக்கா. ஒரு நிமிஷம் இவன் பார்த்துட்டே இருக்கான். பட் டக்குன்னு ஒரு பேட் ஸ்மெல் வர ஐயோயோ அப்படின்னு முழிக்கிறான். உடனே ஹீரோயின் ஏய் என்னாச்சு அப்படின்னு கேட்குறா. அது என் மேலே ரொம்ப வேர்வை ஸ்மெல் அடிக்குது. என்னது உண்மையாவா அப்படின்னு அவள் ஸ்மெல் பண்ண கிட்ட வரும்போது ஒரு நிமிஷம் இவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. உடனே தள்ளி விட்டுட்டு சரி சரி போதும் வா கிளம்புவோம் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறான். தென் அதுக்கப்புறம் ஹீரோயின் என்ன செய்கிறாங்கன்னா நைஸாக அவங்களோட வீட்டுக்கு வந்து அவங்க அப்பாவோட ரூமில் அவளோட சர்டிஃபிகேட் எங்கேயாவது இருக்கான்னு சொல்லி தேடுறாங்க. பட் கரெக்டாக அந்த இடத்துக்கு ஹீரோயின் அப்பா வர ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சிரிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் ஜின்னை காமிக்கிறாங்க. இப்போ அந்த கசின் இருக்கான்ல அவன் முழிச்சு வந்து அண்ணன் நேற்று நைட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்க, நேற்று நைட்டு இவன் பண்ண அலப்புற எல்லாத்தையுமே ஒரு வீடியோ எடுத்து போட்டு காமிச்சிட்றாரு. உடனே அவன் ஐயோ அண்ணன் சாரி நான் தெரியாமல் ஏதோ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல, போடா உன்னால் என் மானமே போயிடுச்சு, அதோட அந்த லிண்ட்ரன் அவன் உன் மேலே ரொம்ப கோபமாக இருக்கான், அவன் உன்னை மன்னிக்காத வரைக்கும் நான் உனக்கு ஸ்மார்ட் கார்டு டெபிட் கார்டுன்னு எந்த கார்டையும் கொடுக்கவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லி நல்லா திட்ட, ஐயோ போச்சா அப்படின்னு சொல்லி இவன் அழுதுகிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் அவங்க டாக்டரேட்டுக்காக அப்ளை பண்ண போகும்போது அவங்க கிராஜுவேஷன் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க. பட் நம்ம ஹீரோயின் கிட்ட அது இல்லை இல்லையா, ஸோ அதனால் சீக்கிரமாக வாங்கிட்டு வா, அப்ளிகேஷன் டேட் முடிஞ்சிட போகுது அப்படின்னு அவங்க சொல்ல, எப்படி அந்த சர்டிஃபிகேட்டை நான் அப்பா கிட்ட இருந்து வாங்குறது அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. தென் ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. அப்போ அந்த ஷவ்யி இருக்கான்ல அவன் நிறைய கிஃப்ட் வாங்கிட்டு வரான். என்னென்னு பார்த்தா அவன் ஹீரோயினோட அப்பா கிட்ட பேசிட்டானா, அவர் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாரான். ஸோ இவன் கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்காக கிஃப்டே வாங்கிட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் உடனே இங்கே பாருங்க நான் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லவே இல்லை, ஒழுங்கா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பட் அவன் கேட்காம நைன்னு பேசிட்டே இருக்கான். இந்த டைமில் தான் நம்ம ஹீரோவும் கரெக்டாக அப்பார்ட்மெண்ட்டுக்கு வரும்போது வெளியே லிண்ட்ரான் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கிஃப்ட் பாக்ஸ் இருக்குது. அட இது என்னோட லவ்வர் தான் எனக்காக கொடுத்துருக்காளோ அப்படின்னு வேகமாக போய் ஹக் பண்ண, அந்த பாக்ஸுக்குள்ளேருந்து அந்த கசின் சுவான் இருக்கான் இல்லையா அவன் வரான். உடனே ஹீரோ டேய் நீ இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி அவன் கூட சண்டை போட ஆரம்பிக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் ஹீரோவுக்கு கால் பண்ண வரும்போது அந்த ஷவ்யை பிடுங்கிக்கிறான் ஃபோனை. பட் அப்படியுமே ஹீரோ காலை அட்டன் பண்ணுறானா, அப்போ நம்ம ஹீரோயின் சத்தம் போடுறது கேட்டுடுது. ஸோ வேகமாக வாங்க போய் அந்த ஷவ்யை அடித்து போட்டு நம்ம ஹீரோயினை காப்பாற்றலான்னு ட்ரை பண்ணுறான். பட் கடைசியாக இவங்க எல்லாரும் ஒன்றா போலீஸ் ஸ்டேஷன் போய் அப்பாலஜி லெட்டர் எழுதி கொடுத்துட்ருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ண கலாட்டால போலீஸே அங்கே வந்துருச்சு. அப்போ அந்த இடத்துக்கு ஷவ்யோட அம்மாவுமே நம்ம ஹீரோயினை அடிக்கிற மாதிரி வர, உடனே ஹீரோ கிட்ட போய் இங்கே பாருங்க உங்களை யாராவது இங்கே வர சொன்னாங்களா, நீங்களே கல்யாணம்னு சொல்லி இங்கே வந்துட்டு நீங்களே பிரச்சனை பண்ணுறீங்க அப்படின்னு கேட்க, ஆமாண்டா நான் அப்படி தான் பண்ணுவேன், என்ன அப்படி பண்ண என்ன அடிச்சிருவியா நீ அப்படின்னு அவங்களே கிட்ட வந்து அவங்களே ஹீரோ மேலே மோதி கீழே விழுந்துட்டு சார் பாருங்க சார் இவங்க என்ன அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ட்ராமா போடுறாங்க. பட் ஹீரோயின் உடனே இங்கே பாருங்க நான் கிளியராக ஸ்டார்டிங்லேருந்தே சொல்லிட்டு தான் இருக்கேன், நம்ம 2 பேருக்கும் சுத்தமாக செட் ஆகாது, அதனால இனிமேல் கல்யாணம்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கமே வராதிங்க ஓகேவா, இனிமேல் நம்ம மீட் பண்ணிக்கவே வேணாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சிடுறாங்க. தென் நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து வரும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க, டே ஏன்டா இவ்வளோ கோவப்படுற, கொஞ்சம் கோவத்தை குறைச்சிக்கலாம்ல அப்படின்னு சொல்ல, ஓஹோ ஏன் மேடம்க்கு என்ன நினச்சி கவலையாக இருக்கோ அப்படின்னு கேட்கும் போது, எனக்கு ஒன்றை நினச்சலாம் கவலை இல்லை, எனக்கு என்னோட சர்டிஃபிகேட்டை நினச்சி தான் கவலை, அதை எப்படி எடுக்கிறதுனே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ல, ஓகே சர்டிஃபிகேட்டை எடுக்க நான் ஹெல்ப் பண்ணுறேன், பட் ரிட்டர்னுக்கு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறான்.
உனக்கு என்ன வேணும்? ஒன்றும் இல்லை, என்ன ஒரே ஒரு டைம் டார்லிங்னு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்ல, டார்லிங் போதுமா, என் சர்டிஃபிகேட் எடுத்து கொடு அப்படின்னு சொல்கிறான். இவனும் ஓகேன்னு சொல்லிடுறான். பட் அதுக்கு முன்னாடி ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அவரோட காலேஜுக்கு போகிறாரு. ஏன்னா போயே ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ போய் பெயிண்ட் பண்ணலான்னு பார்க்கும்போது நம்ம ஹீரோன் கிட்ட இருந்து மெசேஜ் வருது. உடனே அந்த டைம்னு பார்த்து சாரும் ஹீரோவை எழுப்பி விட்டு, டேய் என்னடா கிளாஸே கவனிக்க மாட்ற அப்படின்னு சொல்லி ஏதோ கேள்வி கேட்குறாரு. அதுக்கு அவனுக்கு ஆன்சர் தெரியல. பட் பக்கத்தில் இருக்க ஜீஹான்னு ஒரு பொண்ணு தான் நம்ம ஹீரோவுக்கு ஹெல்ப் பண்ணுறா. நம்ம ஹீரோவும் அந்த பொண்ணும் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் போல இருக்கு. இப்போ அந்த பொண்ணு கேட்குறா, ஏன்டா கிளாஸுக்கே வர மாட்ற, எப்போதும் கிளாஸை கட் அடிச்சுட்டே இருக்க அப்படின்னு கேட்க, அது எனக்கு ஒரு வேலை இருக்குது, இப்போ கூட நான் வெளியே போகிறேன், ப்ளீஸ் எனக்காக சார்கிட்ட கொஞ்சம் அட்டெண்டன்ஸ் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து கிளம்பி நம்ம ஹீரோயின் கூட சேர்ந்து அம்யூஸ்மெண்ட் பார்க்குக்கு வரான். நம்ம ஹீரோயினும், என்னடா சர்டிஃபிகேட்டு அம்யூஸ்மெண்ட் பார்க்கில் இருந்தாடா எடுக்க போகிற அப்படின்னு கேட்க, அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு போய் அந்த பார்க்கில் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுறான். அதுக்கப்புறமா 2 பேரும் உட்காந்து கேக் சாப்பிடும் போது ஹீரோயின் சொல்கிறாங்க, நான் மட்டும் கேக் சாப்பிட்றேன், ஆனால் உன்னால் சாப்பிட முடியாதே அப்படின்னு சொல்ல, சரி அதுக்காக என்ன பண்ணட்டும், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கட்டுமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பட் ஹீரோயினோட முகம் வாடிடுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஹீரோ அந்த ஸ்வீட்லாம் சாப்பிட்டா அலர்ஜி ஆகுதுல்ல, அது சரியாகணும்னு சொல்லி ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பான். பட் அதோட சைடு எஃபெக்ட் ரொம்ப மோசமாக இருந்திருக்கும். ஸோ ஹீரோயின் இல்லை வேணாம் அப்படின்னு ஒரு மாதிரி சோகமாக சொல்கிறாங்க. பட் அதுக்கப்புறமா இவங்க 2 பேரும் வீட்டுக்கு போய் நம்ம ஹீரோயினோட அப்பா ரூம் இருக்கும்ல, அதுக்குள்ளே சர்டிஃபிகேட் எங்கே இருக்குன்னு சொல்லி அப்படியே நைஸாக தேடிட்டு இருக்கும் போது ஈஹி அப்படின்னு சிரிச்சுட்டு ஹீரோயினோட அப்பாவே அங்கே வந்து நிற்க, போச்சு இவங்க 2 பேரும் நல்லா மாட்டிக்கிறாங்க. உடனே ஹீரோயினோட அப்பா ஹீரோவை திட்டி அங்கேருந்து அனுப்பி விட்டுடுறாரு. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ காலேஜுக்கு வரும்போது அந்த கசின் சுவான் இருக்கான்ல, அவன் நம்ம ஹீரோவோட பேரை ஒரு பெரிய ஸ்பீக்கரில் சொல்லி கத்திட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இதை பார்த்த உடனே ஐயோயோ இவனா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து ஓட, இவன் விடவே இல்லையே, பின்னாடியே துரத்திட்டு வரான். அப்போ நம்ம ஹீரோ எப்படியோ தப்பிச்சு நம்ம ஹீரோனோட வீட்டுக்கு வந்தா அங்கே பார்த்தா ஒரே ஃபோட்டோவாக ஒட்டி வச்சிட்டு இருக்காரு நம்ம ஹீரோனோட அப்பா. ஹீரோவும் அங்கிள் இது என்ன அப்படின்னு கேட்குறான். ஓ இதுவா, இதெல்லாம் என் பொண்ணுக்கு வந்திருக்க வரன் தான்ப்பா அப்படின்னு சொல்ல, அங்கிள் இதில் இருக்கவங்கலாம் நல்லாவே இல்லை பாருங்க, கண்ணு குட்டியாக இருக்குது, அதோட இங்கே பாருங்க புருவம் பெருசாக இருக்குது, வாய் சின்னதாக இருக்குது அப்படின்னு மாற்றி மாற்றி குறை சொல்கிறான். உடனே அந்த அங்கிள், என்னடா கொண்டு வந்த எல்லா ஃபோட்டோவையும் குறை சொல்லிட்டு இருக்க, அப்போ குறையே இல்லாத ஆளுக்கு நான் எங்கே போகிறது அப்படின்னு கேட்க, நீங்கள் ஏன் வெளியே போகணும், தோ உங்கள் முன்னாடியே நான் இருக்கனே அப்படின்னு அவன் சொல்ல, டே விளையாடாத அப்படின்னு அவர் அதை கண்டுக்கவே மாட்டுறாரு. தென் அன்னைக்கு நைட் ஆகுது. நம்ம ஹீரோயின் வந்து டிவி பார்த்துட்டே ஸ்நாக்ஸ் சாப்பிடும் போது நம்ம ஹீரோ வேணும்னே ஹீரோயின் கையில் இருக்க ஸ்நாக்ஸை போய் அவர் வாங்கி சாப்பிட்டுட்டே இருக்காரு. இதை பார்த்த ஹீரோயின் வேணும்னே ஸ்நாக்ஸை கையில் எடுக்காம ஒரு பாட்டிலோட மூடிய கை எடுக்க அதையும் ஹீரோ வாயில் வைக்க வந்துடுறான். பட் டக்குன்னு கவனிச்சுட்டு அப்படியே ஹீரோயின் கூட விளையாட ஆரம்பிச்சிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஹீரோ கிளம்பி வெளியே வரும்போது அப்போவுமே அந்த கசின் சுவான் இருக்கான்ல, அவன் ஹீரோ பிடிச்சிட்டு கெஞ்சுறான், ஐயோ ப்ளீஸ்டா இங்கே பாரு, நீ என் மேலே கோவமாக இருக்கன்னு சொல்லி எங்கள் அண்ணன் எனக்கு காசே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், ப்ளீஸ் நீ என்னை மன்னிச்சிட்டேன்னு என்னோட அண்ணன்கிட்ட ஒரே ஒரு தடவை வந்து பேசுடா அப்படின்னு சொல்ல, ஹீரோவும் சரிவா பேசுகிறேன் அப்படின்னு வீட்டுக்கு போகிறான். பட் போன உடனே இங்கே பாருங்க ஜீன், உங்கள் தம்பி செய்கிறதுலாம் சரியே இல்லை, முதல்ல இவனுக்கு பாக்கெட் மணி கொடுக்கறது ஃபுல்லாக கட் பண்ணிவிடுங்க, அப்போ தான் அவன் பின்னாடியே வந்து தொந்தரவு பண்ண மாட்டான் அப்படின்னு நல்லா இவனை மாட்டி விட்டுடுறான். அந்த ஜின்னும் ஓகே ஓகே நான் இவனை பார்த்துக்கிறேன், ஆமாம் உன்னோட அக்கா வேவே எங்கே இருக்கா அப்படின்னு கேட்க, உடனே ஹீரோ அவளை பற்றி எதுக்கு விசாரிக்கிறீங்க, இங்கே பாருங்க ஜின் உங்களுக்கும் அவளுக்கும் சுத்தமாக செட் ஆகாது, அவள் ஒரு நல்ல பொண்ணே கிடையாது, சரியான வாழை பிடிச்சவ அப்படி இப்படின்னு சொல்லி திட்டிட்டு வந்துடுறான். ஏன்னா இவனுக்கு ஒரு பயம், எங்கே இவருக்கும் நம்ம ஹீரோயின் மேலே லவ் வந்துருமோன்னு சொல்லிட்டு. ஸோ அதை பற்றி யோசிச்சுட்டே வரும்போது கரெக்டாக அங்கே நம்ம ஹீரோயினோட அப்பா நின்றுட்டுருக்காரு. அவர் கையில் பார்த்தா மறுபடியுமே அவ்வளோ மாப்பிள்ளையோட ஃபோட்டோ வச்சிட்ருக்காரு. உடனே ஹீரோ அங்கிள் இதில் யாருமே நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்ல, டே என்ன தாண்டா உனக்கு பிரச்சனை, எந்த ஃபோட்டோவை காமிச்சாலும் நல்லா இல்லைன்னு சொல்கிற, ஏன்னா உங்கள் பொண்ணுக்கு ஏற்ற மாப்பிள்ளை நான் மட்டும்தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். பட் அவங்க அப்பா, டே உனக்கு வேறு வேலையே இல்லையா, அங்கிள் நான் சீரியஸாக தான் பேசிகிட்டு இருக்கேன் அங்கிள் அப்படின்னு இவன் சொல்ல, டே அதெல்லாம் சரிப்பட்டு வராதுடா நீ விளையாடாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் கண்டுக்காமல் போக, உங்கள் பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு இவன் கத்து அவருக்கு ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிடுது. கட் பண்ணால் இந்த விஷயத்த நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்லி, அது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கன்னு உங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டேன், அப்போ தான் உன்னோட சர்டிஃபிகேட் திரும்ப கிடைக்கும் அப்படின்னு சொல்ல, என்னது ஏன்டா இப்படி சொன்ன அப்படின்னு ஹீரோயின் கேட்கும் போதே அங்கே ஹீரோனோட அப்பா வந்து, என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணீங்க அப்படின்னு கேட்க, ஹீரோ உடனே அது வந்து நாங்கள் சின்ன வயசுலேருந்தே ஒன்றா இருக்கோம்ல, அதனால எங்களுக்குள்ள லவ் வந்துருச்சு, அதோட நாங்கள் 2 பேரும் ஒருத்தருக்கு இன்னொருத்தர் கரெக்டாக இருப்போம் அப்படின்னு சொல்ல,
அவருக்கு ரொம்ப கோவம் வருது. அப்ப ஹீரோயின், அப்பா இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்ப்பா. நீங்க மட்டும் எனக்கு பொறுமையா படிக்க டைம் கொடுத்துருந்தீங்கன்னா நான் படிச்சிருந்திருப்பேன். நீங்க தான் கல்யாணம்னு சொன்னீங்க. அதோட எனக்கும் இவனை பிடிச்சிருந்தது. சரி, இப்ப நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே நான் ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்க போறேன். இப்பயாவது என்னோட சர்டிபிகேட்டை கொடுங்கப்பா அப்படின்னு கேட்க இவருக்கு கோவமா வருது. இருந்தாலுமே சர்டிபிகேட்டை எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு நம்ம ஹீரோ கிட்ட, இங்க பாருடா, நீ அப்பா ஆக போற, அதனால இனிமையாவது பொறுப்பா நடந்துக்கோ சரியா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் சரின்னு சொல்லிடுறான். அதோட நம்ம ஹீரோயின் அன்னைக்கே அந்த சர்டிஃபிகேட்டை எடுத்துகிட்டு போய் அட்மிஷன் போடலான்னு பார்த்தா ஹீரோயினோட நேரம் அட்மிஷன் நேற்றே முடிஞ்சு போயிடுச்சான். ஸோ ஹீரோயின் ஐயோயோ இப்போ நான் என்ன செய்யறது அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டே வராங்க. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. ஷவுலிங் இருக்கால, அவள் ஏதோ பிஸ்னஸ் பார்ட்டிக்கு போகிறா. ஸோ கூட துணைக்கி நம்ம ஹீரோயினையுமே கூப்பிட்டுட்டு போகிறா. பட் அந்த டைமில் ஹீரோயின் கையில் கேக் எடுக்கும் போது அது ஸ்லிப் ஆகி பக்கத்தில் இருக்கவங்க மேலே கொட்டிடுது. உடனே அவங்க ஹீரோயினை பிடிச்சி காய்ச்சி மூச்சுன்னு திட்டுறாங்க. இதுக்கு தான் லோ கிளாஸ் பீப்புளெலாம் இந்த மாதிரி பிளேஸ்க்கு வரவே கூடாது அப்படின்னு சொல்லும் போது, இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு ஜின் அந்த பிளேஸ்க்கு வராரு. உடனே அந்த பொண்ணு, இல்லை சார், இந்த பொண்ணு என் மேலே கேக்கை கொட்டிட்டா அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், அவங்க என்னோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஜின் சொல்ல, எது உங்கள் ஃப்ரெண்டா அப்படின்னு அந்த பொண்ணு அங்கேருந்து ஓடிடுறா. பட் அப்போ நம்ம ஹீரோயினும் ஷவுலிங்கும் தேங்க்ஸ் எங்களுக்காக ஹெல்ப் பண்ணதுக்கு அப்படின்னு சொல்ல, இல்லைங்க பரவாயில்ல இருக்கட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ ஹீரோயின், சரி எனக்காக இவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் நாளைக்கு ஃப்ரீயாக இருந்தால் வாங்கலை, நம்ம வெளியே லஞ்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல அவரும் ஓகே நான் வரேன் அப்படின்னு சிரிச்சுட்டே போகிறாரு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ அவரோட காலேஜில் இருக்காரு. ஆனால் அப்போ நம்ம ஹீரோன்கிட்ட இருந்து ஏதோ மெசேஜ் வர அப்பயுமே கிளாஸை அப்படியே கட் அடிச்சுட்டு வேகமாக ஒரு கிளம்பி வராரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோனோட அப்பா ஹீரோயின் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கவங்க ஒரு யோகாலாம் செய்வாங்க இல்லையா, அந்த பிளேஸ்க்கு நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் கூட்டிகிட்டு போய் விட்டுடுறாரு. அங்கே இருக்கவங்களும் யோகா கற்றுக் கொடுக்க இவங்க 2 பேரும் சிரிச்சுட்டே அந்த யோகா பண்ணுறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்க, ஓகே ப்ரெக்னெண்ட்டாக இருக்க டைமில் உங்கள் ஒய்ஃப்க்கு ரொம்ப கால் வலிக்கும், கொஞ்சம் காலை பிடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்ல, எது நான் பிடிச்சு விடணுமா அப்படின்னு அவன் தயங்கிட்டே காலை பிடிச்சு விடுறான். அதோட அவங்க, சரி வயிற்றுல குழந்தை இருக்குல்ல, அதுக்கு நீங்கள் கிஸ் கொடுங்க, ஏன்னா அப்பா தான் கூடவே இருக்கிறது தெரிஞ்சா குழந்தை ரொம்ப சந்தோஷப்படும் அப்படின்னு சொல்ல, அதுக்குமே ஹீரோ எது நான் கிஸ் கொடுக்கவா அப்படின்னு கொஞ்சம் திருன்னு முழிச்சிட்டே கிஸ் கொடுத்தாலும் அவனுக்குமே சந்தோஷமாக தான் இருக்குது. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஜின் கூட சேர்ந்து டின்னருக்கு வந்திருக்காங்க. பட் இங்கே ட்விஸ்ட் என்னன்னா, அதுக்கும் பக்கத்து டேபிள்லேயே தான் நம்ம ஹீரோவும் அவனோட கிளாஸ்மேட் கூட சேர்ந்து வந்திருக்கான். இப்போ இவங்க 2 பேரும் பார்த்த உடனே அப்படியே முறைச்சிட்டே இருக்காங்க. நம்ம ஹீரோவும், ஓ நம்ம கிட்ட கேட்காம டின்னர் வந்திருக்காளா இவ அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை வெறுப்பேற்றணும்னு, இங்கே பாரு ஜீரான், நீ நல்லா சாப்பிட்றல்ல, உனக்கு வேறு ஏதாவது வேணுமா, நான் ஊட்டி விடட்டுமா அப்படின்னு கூட இருக்க கிளாஸ்மேட் மேலே பாசத்தை பொழிய நம்ம ஹீரோயினுக்கு கோவம் வந்துடுது. ஸோ டக்குன்னு அவங்க அங்கேருந்து கிளம்ப நம்ம ஹீரோவும் பின்னாடியே வரான். அப்போ ஹீரோயின், இங்கே பாரு, நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லை, ஜஸ்ட்டு அவர் கூட நான் டின்னர் வந்திருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, ஆமாம் அதே மாதிரி தான் நானும் என் ஃப்ரெண்டு கூட சேர்ந்து டின்னருக்கு வந்திருக்கேன், இதில் உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு ஹீரோ கேட்க, எனக்கு என்ன, எனக்கு எதுவும் வரல. அப்போ ஹீரோ, இங்கே பாரு, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட சொல்லிட்டு பண்ணு அப்படின்னு சொல்கிறான். நான் எதுக்கு சொல்லணும், நம்ம ஃபேக் ரிலேஷன்ஷிப்பில் தானே இருக்கோம், அதெல்லாம் என்னால் சொல்ல முடியாது அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போக ஹீரோவுக்கு ரொம்ப கோபமாக வந்துடுது. தென் கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாரும் வீட்டுக்கு கிளம்புறாங்க. அப்போ நம்ம ஹீரோ வேணும்னே அந்த கிளாஸ்மேட் கிட்ட, வா நம்மளும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேணும்னே ஹீரோயின் அங்கே விட்டுட்டு இந்த கிளாஸ்மேட்டை கூப்பிட்டுட்டு வரான். உடனே அந்த பொண்ணும், டே என்னடா அந்த பொண்ணை அப்படியே விட்டுட்டு வந்துட்டு அவங்க தனியாக போகிறாங்க பாருடா அப்படின்னு சொல்ல, ஓ ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ அந்த பொண்ணுக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு நினைக்கிறேன், நீ என் கூட வந்ததை பார்த்து அவங்க எவ்வளோ பொறாமப்படுறாங்க பாரு அப்படின்னு சொல்ல, ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மறுபடியும் வேகமாக ஓடி வரான். பட் அதுக்குள்ளே ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டு ஷில்லிங் வீட்டுக்கு போயிடுறாங்க. பட் அப்படியுமே ஹீரோ மறுபடியும் அந்த வீட்டுக்கு ஓடி போகிறான். அப்போ அவள் படுத்து தூங்கிட்டு இருக்காளா, உடனே இவன் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவள் தூங்குறத பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். அப்போ அவள் தூக்கத்திலேயே, லிண்ட்ரன் எனக்கு ஒன்று பிடிக்கலடா, எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லைடா அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோ இதை கேட்டுட்டு, எதுக்கு உனக்கு என்ன பிடிக்கல, பட் இருந்தாலும் பரவாயில்ல, உன் கனவுல கூட நீ என்னை பற்றி யோசிக்கிறியே அப்படின்னு ஹீரோ சிரிச்சுட்டே உட்காந்துருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் தூங்கி முழிக்கிறாங்க. அப்பயுமே ஹீரோ பக்கத்திலே இருக்கான். உடனே ஹீரோயின், நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இருக்கட்டும், ஆமாம் நேற்று நைட்டு கனவுல எதுக்கு என்னை பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருந்த, என்ன ரீசன் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் அப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் போகிறா. பட் இவன் பின்னாடியே என்ன ரீசன்னு சொல்லு அப்படின்னு போயிட்டே இருக்க, என்னடா தொணன்னு பேசிகிட்டே இருக்க, இதனால தான் எனக்கு ஒன்று பிடிக்கலன்னு கனவுல சொன்னேன் போதுமா அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, அப்படின்னா நான் அமைதியாக இருந்தா உனக்கு என்ன பிடிக்குமா அப்படின்னு ஹீரோ கேட்குறான். அட போடா அப்படின்னு ஹீரோயின் அங்கேருந்து போகிறாங்க.
தென் ஹீரோயின் போய் ஜின்னை தான் மீட் பண்ணுறாங்க. ஜின் நம்ம ஹீரோயினை ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட கூட்டிகிட்டு போகிறாரு. எதுக்குன்னா நம்ம ஹீரோயின் டாக்டரேட் பண்ணணும்னு ட்ரை பண்ணியிருப்பாங்க. பட் அட்மிஷன் போட முடிஞ்சிருக்காதுல்ல. ஸோ அதுக்காக இப்போ ஒரு ப்ரொஃபஸர் கிட்ட கூப்பிட்டுட்டு போகிறாரு. அப்போ நம்ம ஹீரோயினும் நடந்த விஷயம் எல்லாத்தையுமே சொல்லி, நான் டாக்டரேட் பண்ணணுன்றதுக்காக நிறைய புக்ஸ்லாம் கூட வாங்கி வச்சுட்டேன். ஆனால் கடைசியில் அட்மிஷன் டேட் முடிஞ்சிருச்சா, அதனால தான் என்னால் இப்போ டாக்டரேட் பண்ண முடியல அப்படின்னு அவ சொல்ல, உடனே அவர், ஓ ஆனால் என்கிட்ட ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கான இடம் இருக்குது, நீ வேணா அந்த ஸ்லாட்டில் வந்து சேர்ந்துக்கிறியா, நான் உனக்கு ப்ரொஃபஸராக இருந்துக்கிறேன் அப்படின்னு அவர் கேட்க, ஹீரோயினுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. என்னது நிஜமாவா? எனக்கு ஓகே, நான் கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட ஸ்டூடெண்ட்டாக சேர்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. பட் இதெல்லாம் நம்ம ஹீரோயினுக்காக ஜின் தான் பண்ணிகிட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கு நம்ம ஹீரோயினை ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான். பட் இதுவே இன்னொரு பக்கம் ஷில்லிங் இருக்கா இல்லையா, அவளோட ஆஃபீஸ்க்கு போகும்போது அங்கே இருக்க பாஸ் என்ன சொல்லிடுறாங்கன்னா, இங்கே பாருங்க நம்ம ஆஃபீஸ்க்கு புது சீஃப் எடிட்டர் வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. பட் ஷில்லிங்க்கு ஒரு மாதிரியாக ஆயிடுது. ஏன்னா அவளை தான் ப்ரொமோஷன் கொடுத்து சீஃப் ஆக்குவாங்கன்னு அவன் நினச்சிருப்பா. பட் வேறு ஒருத்தரை கொண்டுட்டு வந்துட்டாங்களே அப்படின்னு சேடாக இருக்கும் போது அந்த புதுசாக வந்திருக்க சீஃபுமே இவகிட்ட ரொம்ப கோவமாக நடந்துக்கிறா. அவன் நிறைய மாடல்ஸ்லாம் செலக்ட் பண்ணி வச்சுருப்பா, அதெல்லாம் நல்லாவே இல்லைன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிகிட்டே இருப்பா. ஸோ நம்ம ஷில்லிங்க்கா ரொம்ப கோவம் வந்துடும். ஸோ டக்குன்னு ஹீரோயின் கிட்ட கால் பண்ணி, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, உடனே சரக்கு அடிச்சாகணும், பாருக்கு வா அப்படின்னு கூப்பிடுறா. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுமே பாருக்கு கிளம்பி வராங்க. அப்போ ஷில்லிங், அந்த புதுசாக வந்திருக்க சீஃப்க்கு என்னதான் பிரச்சனை, என்னை திட்டிகிட்டே இருக்காடி அப்படின்னு சொல்லி புலம்பிட்டே, ஒரு நிமிஷம் இரு, நான் ரெஸ்ட் ரூமுக்கு போகிறேன் அப்படின்னு அங்கேருந்து கிளம்புறா. பட் இந்த கேப்பில் எவனோ ஒருத்தன் நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து, டார்லிங் நம்ம சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேட்குறான். இல்லைங்க வேணாம், நான் ட்ரிங்க்ஸ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ குடி அப்படின்னு கையை பிடிச்சி இழுக்கும் போது இவ கையை உதறாளா. உடனே அந்த ட்ரிங்க் எல்லாமே அந்த பையன் மேலே கொட்டிடுது. அப்போ இவ, ஐயோ சாரிங்க அப்படின்னு அவ கிட்ட வரா. அப்பா அவன், உனக்கு இவ்வளோ திமிரா அப்படின்னு கேட்குறான். உடனே ஷில்லிங் கிட்ட வந்து, இங்கே பாரு, நீ தான் அவளை தேவையில்லாமல் ஃபோர்ஸ் பண்ண, அதனால தான் ஓ மேலே அந்த ஜூஸ் கொட்டுனுச்சு, அப்படி இருக்கும்போது எதுக்கு ஓவராக பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவ கேட்க, என்ன இவ்வளோ திமிரா பேசிகிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் கூட நீங்கள் பணிவாக நடந்துக்க மாட்டிங்களா, நான் ஜஸ்ட்டு ஒயின் தானே குடிக்க சொன்னேன் அப்படின்னு அவன் கேட்க, இங்கே பாரு அவள் ஒயின் குடிக்க மாட்டா, உனக்கு என்ன இப்போ அதை குடிக்கணும், அதானே கொடு நான் குடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் குடிக்கலான்னு போக அங்கே பார்த்தா அவ்வளோ பாட்டில் இருக்குது. அது எல்லாத்தையுமே அவள் குடிக்க ஆரம்பிக்கிறா. ஒரு கட்டத்தில் அவளால் குடிக்கவே முடியல. உடனே ஹீரோயின், சரி இரு நானும் குடிக்கிறேன் அப்படின்னு அவள் குடிக்க போகும்போது கரெக்டாக அந்த பிளேஸ்க்கு ஹீரோ வந்து, நிறுத்தி என்ன பண்ணிட்டு இருக்க, நீ எதுக்கு ட்ரிங்க் பண்ணுற அப்படின்னு எல்லாத்தையுமே கையில் வாங்கிடுறான். உடனே அங்கே இருக்கவன், ஏய் நான் கொடுத்தேன், அவங்க குடிக்கிறாங்க, உனக்கு என்னடா வந்துச்சு அப்படின்னு ஹீரோ கிட்ட திமிரா பேசும்போது ஜின்னுமே அந்த பிளேஸ்க்கு வந்துடுறாரு. உடனே அவர், உனக்கு என்ன இப்போ ஒயின் குடிக்கணுமா, நான் குடிக்கட்டுமா அப்படின்னு ஜின் கிட்ட வர, ஜின்னை பார்த்த உடனே அந்த பையன், இல்லை சார் வேணாம் சார் அப்படின்னு சொல்லி பயந்து அங்கேருந்து ஓடிடுறான். உடனே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அதே மாதிரி அந்த ஜின்னுமே ஷவுலிங்கை கூப்பிட்டுட்டு கிளம்பும் போது நம்ம ஹீரோ கிட்ட ஜின் கேட்குறான், ஆமாம் நீ அவளோட தம்பி தானே அப்படின்னு கேட்குறான். நம்ம ஹீரோ, தம்பிலாம் கிடையாது, அவள் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், அவள் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். என்னது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு அவன் கேட்க, ஆமாம் சரி நேரம் ஆச்சு நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிளம்ப, இந்த ஷில்லிங் மட்டும் தனியாக நிற்பாளா. சரின்னு சொல்லிட்டு இந்த ஜின் அவளை அவரோட வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு போகிறாரு. இங்கே நம்ம ஹீரோயினை தூக்கிட்டு வரும்போது ஹீரோயின் உடனே, ஐயோ என் கால் எங்கே போணுச்சு, என் காலை நான் யூஸ் பண்ணவே இல்லை, ஆனால் நான் நகர்ந்து போயிட்டுருக்கேனே அப்படின்னு ஹீரோயின் போதையில் வளர, இங்கே பாரு நான் உன்னை தூக்கிட்டு இருந்தா அப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல, அப்புறம் எதுக்கு நீ என்னை தூக்குற, இறக்கி விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே தெருவில் விளையாடிட்டே போகிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ஜின் இருக்கான்ல, அவன் ஷவுலிங்க அவனோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு வந்திருக்கான். அண்ட் அந்த பிளேஸில் இது ஷவன் ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இருக்கான். அப்போ ஷவுலிங் போதையில் அப்படியே ஜின்னை கிஸ் பண்ணுற மாதிரி வந்துட்டே இருக்க, இவன் உடனே தள்ளி விட்டு ஷவுலிங்க்கு போத்தி விட்டுட்டு அந்த பிளேஸ்லேருந்து கிளம்பிடுறான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோயின் தூங்கி முழிக்கிறாங்க. முழிச்சு வெளியே வந்து பார்த்தா நம்ம ஹீரோ நிறைய பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சுருக்கான். அதை நம்ம ஹீரோயின் சாப்பிடலான்னு போகும்போது அங்கே ஒரு நோட் இருக்குது. இதை மட்டும் நீ சாப்பிட்டுட்ட அப்படின்னா அப்புறம் நீ என்னோட ஆள் ஆயிடுவ அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல ஆயிட்டு போகிறேன் அப்படின்னு ஹீரோயின் சிரிச்சுட்டே அதெல்லாம் சாப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து, இப்படியே லவ் பண்ணிட்டு இருந்தா போதுமா, எப்போ கல்யாணம் பண்ணுறது, சீக்கிரமாக வா மேரேஜுக்கு டேட் ஃபிக்ஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்ல, அப்பா இப்போதைக்கு மேரேஜ்லாம் வேணாப்பா அப்படின்னு இவ சொல்கிறா. அதெல்லாம் முடியாது, அந்த லிண்ட்ரான் வந்தோன்னே அதை பற்றி நான் பேச தான் போகிறேன் அப்படின்னு அவர் பிடிவாதமாக இருக்காரு. கொஞ்ச நேரம் கழித்து நம்ம ஹீரோவுமே வராரு. அப்போ நம்ம ஹீரோயின் கிச்சனில் பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பக்கத்தில் நிற்கிறான். பட் இதை ஒளிஞ்சிருந்து ஹீரோயினோட அப்பா கவனிச்சுட்டே இருக்க, ஆஹா இவர் ஏதோ டெஸ்ட் வைக்கிறாரு போல இருக்கு அப்படின்னு ஹீரோ டக்குன்னு ஹீரோயினை ஹக் பண்ணிக்கிறான். டேய் நீ என்னடா பண்ணுற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, அமைதியாக இரு, உங்கள் அப்பா வெளியே இருக்காரு, அதனால தான் இந்த ஆக்டிங், கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு
இவனும் கூடவே சேர்ந்து அந்த பாத்திரத்தை கழுவுற மாதிரி நடிக்கிறான். பட் ஹீரோயினுக்கு அதுக்கே முகம்லாம் செவந்துருது. அப்போ ஹீரோ கேட்குறான், ஆமா உன்னோட மூஞ்சி எதுக்கு இப்போ தக்காளி பழம் மாதிரி இருக்கு அப்படின்னு கேட்க, வாயை மூடுடா அப்படின்னு ஹீரோயின் நிற்கிறாங்க. பட் இதை பார்த்த உடனே ஹீரோயினோட அப்பா வேகமாக இந்த விஷயத்த ஹீரோவோட அம்மாவுக்கு கால் பண்ணி மாட்டி விட்டுடுறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோவுக்கு அவனோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. என்னடா நீயும் வேவையும் லவ் பண்றீங்களாமே, அதுவும் அவ பிரெக்னெண்டா இருக்காளாமே அப்படின்னு கேட்க, ஆமா அதனால என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான். ஒன்றும் இல்லடா, இப்போதைக்கு கல்யாணம் பண்ண வேணாம், லேட்டா பண்ணுங்கன்னு சொல்ல தான் கால் பண்ணேன் அப்படின்னு அவங்க சொல்ல, ஓஹோ அப்படின்னா நீங்க வந்ததுக்கு அப்புறம் நான் கல்யாணம் பண்ணணுமா, சரி சொல்லுங்க நீங்க எப்போ வருவீங்க, எப்போ உங்களோட ரிசர்ச் ப்ராஜெக்ட் எல்லாம் முடியும் அப்படின்னு ஹீரோ கேட்க, டே அது கஷ்டம்டா, அது முடிய இன்னும் 1 வருஷமாவது ஆயிடும்டா அப்படின்னு அவங்க சொல்ல, ஹீரோவுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அம்மா உங்களுக்காக நான் இன்னும் எவ்வளோ தாமா வெயிட் பண்ணுறது, வருஷம் வருஷம் எப்போதுமே என் பர்த்டேக்கு வரேன்னு சொல்லி ஒரு டைம் கூட நீங்கள் வந்ததே இல்லை. இப்போ எனக்கு வேவேவை பிடிச்சிருக்கு, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் இப்போயுமே நீங்கள் 1 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறீங்க, ஏமா இப்படி பண்ணுறீங்க, முடியவே முடியாது, நீங்கள் வந்தாலும் வரலனாலும் அவளை நான் கல்யாணம் பண்ணிக்க தான் போகிறேன் அப்படின்னு அவன் கோவமாக பேசிட்டு காலை கட் பண்ணிடுறான். தென் கொஞ்ச நேரம் கழிச்சு அவன் மறுபடியும் வீட்டுக்கு வரும்போது இந்த விஷயத்த ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோ அம்மா மாட்டி விட்டுட்டாங்க போல. ஸோ அவர் உடனே என்னடா முடிவு பண்ணியிருக்க அப்படின்னு ஹீரோட்ட கேட்க, இல்லை எங்கள் அம்மா அப்பா வந்தாலும் வரலனாலும் நான் இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஹீரோ சொல்ல, என்னது உங்கள் அம்மா அப்பா இல்லாமல் நீ இவளை கல்யாணம் பண்ணிக்க போறியா, ஏற்கனவே நீ காலேஜ் போயிட்டு இருக்க, உங்ககிட்ட எந்த வேலையும் இல்லை, இதில் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டா என் பொண்ணை யாரா பார்த்துப்பா அப்படின்னு அவர் ரொம்ப கோவமாக பேச ஆரம்பிக்க, ஆமாம் நான் அப்படி தான் பண்ணுவேன், எங்கள் அம்மா அப்பா இருந்தாலும் இல்லைனாலும் இவளை நான் கல்யாணம் தான் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, உடனே ஹீரோனோட அப்பா டென்ஷன் ஆகி முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லிடுறாரு. ஹீரோவும் கோபத்தில் வெளியே வந்துடுறான். பட் ஹீரோயின் பின்னாடியே வந்து ஹீரோவை சமாதானப்படுத்துகிறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், உனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் இருக்கா, சின்ன வயசுலேருந்து என் கூட என்னோட அப்பா அம்மா இருந்ததே இல்லை, ஆனால் நீ இருந்த, என்னை ஸ்கூலுக்கு கூட்டிகிட்டு போனேன், நான் ஏதாவது காம்படிஷனில் கலந்துக்கும் போது எனக்காக அந்த இடத்துல நீ வந்து நின்ன, எனக்கு சப்போர்ட் பண்ண, எனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்கும் போது என்னை காப்பாற்றுறதுக்கு கூட நீ வந்திருக்க. ஆனால் என்னோட அப்பா அம்மா எனக்காக இருந்ததே இல்லை, ஆனால் நீ இருந்தல்ல, அதனால தான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் சிரிச்சுட்டே, ஆனால் ஒரு விஷயத்த நோட் பண்ணியா, நான் உன்னோட அம்மா மாதிரி தான் உன் கூடவே இருந்தேன் அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது நீ என் கேர்ள் ஃப்ரெண்டு தான் அப்படின்னு ஹீரோ வந்து தோளில் சாஞ்சிட்டு இருக்கான். தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ பைக் ரேஸ் விடுறதுக்கு போகிறாரு. சூப்பராக பைக் ஓட்டுறாரு. அப்போ கூட இருக்க எல்லாருமே ஒரு பைக் ரேஸ் காம்படிஷன் வருது, அதில் நீ கலந்துக்கிறியா, ஏன்னா நீ தான் சூப்பராக வண்டி ஓட்டுறியே அப்படின்னு சொல்ல, ஃபஸ்ட்டு ஹீரோ அதெல்லாம் முடியாதுடா, வேவேக்கு இதெல்லாம் பிடிக்காது அப்படின்னு சொல்கிறான். பட் டக்குன்னு அவன், எனக்கு அந்த போட்டியில் வின் பண்ணால் பணம் கிடைக்குமா அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அங்கே இருக்கவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. தென் நெக்ஸ்ட் டே ஆகுது. நம்ம ஹீரோ காலேஜுக்கு வரான். பட் அங்கே இருக்க எல்லாருமே நம்ம ஹீரோயினை பற்றி தான் பேசுகிறாங்க. என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் டாக்டரேட்டுக்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும். அந்த ப்ராஜெக்ட் நம்ம ஹீரோயின் பண்ணாமல் வேற ஒருத்தவங்களோட ப்ராஜெக்டை ஹீரோயின் திருடிட்டாங்கன்னு சொல்லி நியூஸ் காலேஜ் ஃபுல்லாக பரவிட்டு இருக்கு. இந்த விஷயம் தெரிஞ்சு ஹீரோயினும் காலேஜுக்கு வந்தால் கடைசியில் அந்த வேலையை பார்த்து விட்டது நம்ம ஹீரோயின் ரிஜெக்ட் பண்ணியிருந்தாங்கல்ல அந்த ஃபியான்சி ஷவி, அவன் பார்த்த வேலை தான். அவன் ஒரு பொண்ணு கூப்பிட்டுட்டு வந்து நின்றுட்டு இருக்கான். அங்கே இருக்க ப்ரொஃபஸர் கிட்ட அந்த பொண்ணும் சொல்கிறான், சார் என்னோட ப்ராஜெக்டை இவங்க திருடிட்டாங்க சார் அப்படின்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின், இல்லை அதுக்கெல்லாம் சான்ஸே இல்லை, நான் ஆக்சுவலி அந்த ப்ராஜெக்ட்டுக்கான டாபிக் எடுக்கும் போது கூட விசாரித்தேன், இந்த காலேஜில் இருக்க யாருமே அந்த டாபிக் எடுக்கவே இல்லை அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணு உடனே, அது நான் முன்னாடி வேறு டாபிக் எடுத்தேன், அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் ஏன் ப்ராஜெக்டை திருடிட்டீங்க அப்படின்னு அந்த பொண்ணு சொல்ல, ஓ நான் ப்ராஜெக்டை திருடிட்டேனா, அப்போ அதுக்கு உங்ககிட்ட எவிடன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்க, அந்த ஷவையும் உடனே வீடியோ எடுத்து லைவாக போட ஆரம்பிச்சிடுறான். இங்கே பாருங்க இந்த பொண்ணு திருடியாக இருக்கா, ஆனால் இந்த காலேஜில் இருக்க யாருமே பனிஷ்மெண்ட் கொடுக்க மாட்டுறாங்க அப்படி இப்படின்னு கிளப்பி விட, நிலமையை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு தெரியாமல் அங்கே இருக்கவங்களும், சரி வேறு வழி இல்லை, இப்போதைக்கு இந்த பொண்ணை சஸ்பெண்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு காலேஜை விட்டு ஹீரோயினை அனுப்பிடுறாங்க. ஹீரோயினுக்கு அவ்வளோதான் மனசு உடஞ்சி போயிடுது. சோகமாக வீட்டுக்கு வராங்க. அப்போ நம்ம ஹீரோ வரானா, உடனே ஹீரோயின், நான் எதுவுமே பண்ணலடா, நான் திருடவே இல்லைடா அப்படின்னு அழறா. இவனும் ஹக் பண்ணிட்டு, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறான். டேய் நான் கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் பண்ணி அந்த ப்ராஜெக்டை ரெடி பண்ணேன், அதுவும் நான் டாக்டரேட் பண்ணணுன்றதுக்காக நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்னு போய் சொல்லி, நீ என்னோட பாய் ஃப்ரெண்டுன்னு போய் சொல்லி சர்டிஃபிகேட்லாம் வாங்கி பண்ணேன்டா, கடைசியில் என்னை திருடின்னு சொல்கிறாங்கடா அப்படின்னு அழ. இங்கே பாரு, எனக்கு நல்லாவே தெரியும் நீ கண்டிப்பாக எந்த தப்பும் பண்ணியிருக்க மாட்டேன், நான் உன்னை நம்புகிறேன், என்ன நடந்தாலும் நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஹீரோயினை ஹக் பண்ணிக்க, ஹீரோயினும் ஹக் பண்ணிவிட்டு அழ ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக இதோட இந்த எபிசோட் முடியுது. ஓகே, இதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.